Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 Math Chapter 8 Statistics and Probability Exercise 8.1ல question number 14. For a group of 100 candidates, the mean and standard deviation of their marks were found to be 60 and 15 respectively. Later on, it was found that the score 45 and 75 were wrongly entered as 40 and 27. Find the correct mean and standard deviation. இப்போ ஆக்சுவலாக மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்பர் மாற்றி போட்டனால அது வந்து தப்பாக இருக்குது. இப்போ கரெக்டான நம்பர் போட்டால் அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன வரும், அதுதான் இங்கே கொஸ்டின். இப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம எழுதிடலாம். 100 கேண்டிடேட்ஸ், அப்போ n வேல்யூ வந்து 100, தென் கொடுத்துருக்கிற மீன் வந்து 60, then standard deviation sigma is equal to 15. இது வந்து தப்பா என்டர் பண்ண டேட்டாவோட இன்ஃபர்மேஷன். இப்போ தப்பா என்டர் பண்ண டேட்டா என்னது? ராங் ஸ்கோர் 40 then 27. இதுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றணும்? ஆக்சுவலாக 45 and 72 அப்படின்னு மாற்றணும். இப்போ மாற்றினதுக்கு அப்புறம் வர மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம போய்க்கலாம். மீன் கொடுத்துருக்காங்க. இப்போ மீன் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா summation xi divided by n. நமக்கு n அப்படிங்கிறது 100, then மீன் வேல்யூ வந்து 60யா? அப்போ 60 is equal to summation xi divided by 100. இப்போ நமக்கு டோட்டல் சம் அப்படிங்கிறப்ப நமக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷனா? ஸோ summation xi is equal to 60 times of 100, the final value 6000. இப்போ ஓவரால் சம் வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு 6000. இப்போ நம்ம வேல்யூஸை மாற்றினதுக்கு அப்புறம் வர புது சம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ கரெக்ட் சம் இஸ் equal to summation xi, அதாவது நமக்கு நியூ வேல்யூ அப்படிங்கிறப்ப இதில் நமக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கு? எந்த ரெண்டு வேல்யூ தப்பாக என்டர் பண்ணியிருக்காங்க? 40 and 27. இதுக்கு பதில் நம்ம எதை மாற்றணும்? 45 and 72. அதாவது தப்பாக என்டர் பண்ண வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கரெக்டான வேல்யூவை ஆட் பண்ணுறோம். அதுதான் இங்கே மீனிங். இப்போ நமக்கு டேலி பண்ணுறப்ப 6050. இது வந்து நமக்கு புது சம் வேல்யூ, நம்ம கரெக்டாக மாற்றினதுக்கு அப்புறம் வர சம் வேல்யூ. இப்போ இதனோட மீன் கண்டுபிடிச்சிடலாமா? x bar is equal to நியூ சம் வேல்யூவா? அப்போ கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர சம் டிவைடட் பை நம்பரில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்போ 6050 டிவைடட் பை 100. இப்போ 60.5 அப்படிங்கிறது நம்ம கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர மீன் வேல்யூ. நெக்ஸ்ட் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இஸ் equal to ஆக்சுவல் ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation xi square divided by n minus summation xi by n then square. இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து நமக்கு 15. ஸோ 15 is equal to square root of summation xi square divided by n minus ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மீன் வேல்யூ. ஆக்சுவலாக இது என்னது? மீன் வேல்யூ. ஸோ 60 then ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ 15 ஸ்கொயர் 225 is equal to நமக்கு ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ summation xi ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் 60 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 3600.
இப்போ இந்த வேல்யூ இங்கே மூவ் ஆகிறப்ப நமக்கு பாசிட்டிவ். ஸோ summation xi square divided by n is equal to 225. நமக்கு இது அந்த பக்கம் மூவ் ஆகிறப்ப பாசிட்டிவ் 3600. இப்போ ஆட் பண்ணோம்னா 3825. தென் n 100 இது இங்கே மல்டிப்ளை ஆகிறப்ப 100 வந்து மல்டிப்ளை பண்ணுற மீனிங். இப்போ summation xi square is equal to 3825. தென் 100 மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 ஜீரோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தப்பாக என்ட்ரு பண்ணப்போ வர xi ஸ்கொயர் வேல்யூ. நமக்கு ராங் இன்ஃபர்மேஷனா, ராங் வேல்யூ. இப்போ கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு டைமையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற மீனிங். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீனுக்கு பார்த்த சேம் கான்செப்டை தான் இங்கேயும். அப்போ கரெக்ட் வேல்யூ அப்படிங்கிறப்ப ஆக்சுவல் வேல்யூஸிலிருந்து நம்ம தப்பாக என்ட்ரு பண்ணதை மைனஸ் பண்ணிடலாம். -40 ஸ்கொயர் தென் -27 ஸ்கொயர். நம்ம ஆக்சுவலாக என்ட்ரு பண்ண வேண்டிய வேல்யூ 45 and 72. ஸோ 45 ஸ்கொயரையும் 72 ஸ்கொயரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ மீன் அப்படிங்கிறப்ப டைரெக்டாக சம் பண்ணோம். பட் இங்கே ஸ்கொயர் கான்செப்ட் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி தான் தப்பாக இருக்கிற வேல்யூவை மைனஸ் பண்ணுறோம். இப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா 382500 minus 1600 then 729 plus 2025 then plus 5184. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப 387380. இதுதான் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வர சம் வேல்யூ. இப்போ கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இஸ் equal to square root of summation xi square divided by n minus summation xi by n then square. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சம்மேஷன் இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோமா. ஸோ 387380 தென் n வேல்யூ 100 மைனஸ் ஆக்சுவலாக நமக்கு மாற்றினதுக்கு அப்புறம் வர மீன் வேல்யூ 60.5 தென் ஸ்கொயரா. இப்போ சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 0 0 கேன்சல் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3873.8. நமக்கு இந்த டெசிமலை வந்து கேன்சல் பண்ணிடலாம். தென் 60.5 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 3660.25. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ 213.55. இப்போ இதுக்கு வந்து நம்ம லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். 213.55. இப்போ நமக்கு ரைட் சைட்லேருந்து 2 பேராக பிரிச்சிடலாம். இப்போ 2 தென் 2க்கு உள்ளார இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1. இப்போ 1 1 1 ஸ்கொயர் வந்து நமக்கு 1. இப்போ மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 - 1 1. நெக்ஸ்ட்டு இந்த 2 வேல்யூ இன்சர்ட் பண்ணினா 1 3. 1 அப்படிங்கிறப்ப சேம் நம்பர் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ 2 தென் இந்த பொசிஷன் 113 அப்படிங்கிறப்ப 5 பாசிபிளா, வாய்ப்பு இல்லை. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ 4 தான் இங்கே. 24 டைம்ஸ் ஆஃப் 4 இப்போ 96 தென் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப 17. நெக்ஸ்ட்டு இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ டெசிமல் 55. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே 4 அப்படிங்கிறப்ப ஸோ 24 + 4 28. இந்த பிளேஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். இப்போ 5 தென் 6 ஆல்சோ பாசிபிள். இப்போ 6 போட்டுக்கலாம். இப்போ 286 டைம்ஸ் ஆஃப் 6 ஸோ 1716. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப 39. தென் ஆல்ரெடி டெசிமல் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 6 இங்கே ஆட் பண்ணனால மறுபடியும் 6 இங்கே ஆட் பண்ணிவிட்டு 292. தென் இப்போ இந்த பிளேஸ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம்.
1 தான் பாசிபிள். அப்ப 1. நம்ம 2 டெசிமல் வந்துருச்சு. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஃபைனல் ஆன்சர் 14.61. Thank you.